நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசியாக நாங்க தால் தால் உடைய பாடத்துல தால் என்ற பாடத்துல வந்திக்கிறோம். தாலை பொறுத்த வரைக்கும், தால் என்ற எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது மேலிருந்து கீழ் நோக்கிய உச்சரிப்புல உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்து. அதே நேரம் தால் என்ற எழுத்தை விடவும் கொஞ்சம் டிஃபரண்ட், வித்தியாசமானது. என்ன வித்தியாசம் என்றால், நீங்க தால் என்ற எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல நாங்க என்ன சொன்னோம், நாக்கு முழுமையாக இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னோம். தால் சொல்லி பாருங்க. தா. ஆனால் தால் என்று சொல்ற நேரம் அப்படி போயிடாது. தால் என்று சொல்லக்குள்ள எங்க போகலாம், மேல் பல்லிட கீழ் துண்டுல நிக்கணும், அதுக்கு மேல போகலாம். ஒன்று உங்களுக்கு நாக்க கீழுக்கு வச்சு கொண்டு உச்சரிக்கலாம், இல்ல நாக்க கீழே வச்சு கொண்டு உச்சரிக்கிறது கஷ்டம், நாக்கு தூக்குப்படுது என்று சொன்னால் நீங்க நாக்கு தூக்குப்படுறதுக்கு அனுமதிக்கலாம். அந்த அனுமதி மேல் பல்லினுடைய கீழ்ப்பகுதி வரைக்கும் போகலாம். இந்த போட்டி பாருங்க, 3வது பாயிண்ட். நுனி நாக்கு முன் பற்களினுடைய கீழ் ஓரத்தை மிக லேசாக தொடலாம், அல்லது கீழ் பற்களோட பேசாம வச்சு கொள்ளலாம். சரியா? சவுண்ட் என்ன செய்யணும், மேலிருந்து கீழ் நோக்கியதாக பட்டால் தேண்டு வரும், மேலுக்கு போனால் தேண்டு வரும், மேலுக்கு போகாவிட்டால் என்று வரும். தான் வித்தியாசம். இதை உச்சரிக்கும் போதும் பாபு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن شر غاسق إذا وقب. சரி பாருங்க. ومن شر غاسق إذا وقب. குட். இது பாபு ரெண்டாவதுல இருந்து. سيصلى نارا ذات لهب. சரி பாருங்க. லஹப். سيصلى نارا ذات لهب. மூன்றாவது. وإنه على ذلك لشهيد. ராகம் எடுத்து ஓதுறது போதாது. وإنه على ذلك لشهيد. லஷஹீத். ராகம் வரன் में. وإنه على ذلك لشهيد. குட். நாலாவது. عبدا إذا صلى. சரி பாருங்க. عبدا إذا صلى. இத இல்ல, இதண்டா பல, அந்த வரக்கூடாது. عبدا إذا صلى. إذا صلى இதாண்டு வந்தா பல, இந்த ஆளுக்கு போயிடாது. إذا صلى. எப்படி? إذا. இத இத ரெண்டையும் சொல்லி பாருங்க. இத இத. إذا. إذا صلى. إذا صلى. عبدا إذا صلى. عبدا إذا صلى. சரி பாருங்க. عبدا إذا صلى. அந்த இதாண்டா வருது உங்களோட சவுண்ட். இதாண்டு போகலாது, இதாண்டா நாக்கு மேலே படுது, மேலே போயிடுது. நாக்க தூக்காம சொல்லி பாருங்க, இல்லாட்டி கஷ்டம் என்றால். عبدا إذا இத இத வித்தியாசம் விளங்குதா ரெண்டு சவுண்டுக்கும்? உங்களோட சவுண்ட நீங்க இதாக்கு போறீங்க, இதாண்டு வந்தா பல, அது தால். அது நாங்க ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டோம். عبدا إذا صلى. இப்ப தால சொல்லி பாருங்க. இத. ரெண்டு மொண்டே சவுண்ட். இத இத வருது. இத சொல்ல. அதான் பிள்ளை. இதாண்டா நீங்க மேலுக்கு போறீங்க. நான் சொன்னேன், இதை பாருங்க, இதை பாத்துக்கோ. இப்ப அங்க வாங்க, இதான் அங்க வாங்க. இதான் விஷயம், இதான் முக்கியமான விஷயம். இந்த கீழ்பல்லோட நின்று வரணும். இத இத பட்டும் படாமலும் மீக்கணும். இந்த இடம் மேல் பல்ல படாம வைக்கணும், மேல் பல்லு கொண்டு போகணும். இரண்டுக்கும் மேல் பல்லுக்கும் மேல் பல்லுக்கும் கீழ் பல்லுக்கும் இடையில வச்சுக்கோங்க. இத இத சொல்ல. இத சொல்ல. கீழ் பல்ல பட்டத்துக்கு பிரச்சனை இல்லை, மேல் பல்ல படாம பாத்துக்கோ. இத சொல்ல. மேல் பல்ல படுது. இது
இத சொல்ல இந்த மேல் பல்ல படாம பாத்துக்கணும். மேல் பல்ல பட்டால் தாட சவுண்டு போறீங்க. ம். இ- இத செல்ல என்ன மேல் பல்ல பட்டுச்சா படலையா? படலையே. படலையா? படாட்டி தேட சவுண்ட் வராது. இத இதன்னு வருது மேல போகுது. மேல் பல்லுங்கிறது மேல் பல்ல கீழுக்கும் பட வேணாம். ம். மேல் பல்லிட கீழ்ப்பகுதியிலையும் படாம வச்சுக்கோங்க. இந்த இதுலயும் படப்படாது. சரி. இத சொல்ல இத இ- இதண்டு வராது. இதண்டு வராது. இத செல் எப்படி? இத 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 இதன்னு சொல்லும் போது த இத செல்ல இல்ல. நீங்க இதண்டு சொன்னதுக்கும் மோத போக்குல ஒரு வித்தியாசம் நிக்குது. சும்மா சொல்லுங்க இதண்டு சொல்லி. த ஆ இதான் சரி. இப்ப படையிலேயே இப்ப தேண்டு சவுண்ட் வந்துச்சுதா? ம். இல்ல. வரல. வரலனா தேன் தான் வந்துச்சு. திருப்பி சொல்லுங்க அது எப்படி? த எஸ், அந்த இதே தான் வரும். அதான் சரி. இப்போ வந்து பாப்போம். ம். ومن شر غاسق إذا பரவாயில்ல. وقب மாறுது மாறுது மாறுது. இதா இத இத இதன்னு போகுது. இத கவனம் அடுக்கணும். இத إذا وقب இத இத வகபு إذا وقب இத வகபு إذا وقب பில இத வகபு எப்படி? சத்தம் போட்டு சொல்லுங்க பாப்போம். إ- إذا وقب இத இல்ல. இத வகபு إذا إذا இத وقب வகபு இத வகபு إذا وقب இத இத வரக்கூடாது சிஸ்டர். இத அது சொல்லுங்க. இத இத إذا இத إذا இல்ல இல்ல. இத தான் போகுது. இத إذا நீங்க அப்படின்னா ذا தாலையும் தாலையும் சொல்லி பார்க்கணும். முதல்ல தால சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் தால சொல்லி பாருங்க. பாப்போமா? இத இத ரெண்டு வித்தியாசம். சவுண்ட் கிளியரா கேக்குதா பாருங்க. இத இத சவுண்ட் வித்தியாசம் கேக்குதா? إذا إذا இல்லையே, வித்தியாசம் கேட்க இல்லையே. ரெண்டு முறையும் தா த இல்ல. ரெண்டுமே கீழ் நோக்கி தான் போகணும். ஒண்ட வானத்தை நோக்கி உச்சரிச்சிட்டு நான் சவுண்ட் மாத்தம் என்று சொல்ல இயலாது. ரெண்டுமே கீழ் நோக்கி உச்சரிப்பு தான். த த ரெண்டையும் சொல்லி பாருங்க. த த ذا ذا இல்ல. இன்னும் ذا கிளியரா வித்தியாசம் வருது இல்ல. நான் உச்சரிக்கிறது வித்தியாசம் கிளியரா வருது பாருங்க. அத த த ذا 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 இப்ப நீங்க தாலை மாதிரிங்க. தாலை போஸ்ட் பண்ணுங்க. தால் நல்லா மேலே படட்டும். த ذا த தாலை மாதிரிங்க பாத்தீங்களா? த ذا 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 ஆன் மாஷா அல்லாஹ். இப்ப சரி. இதான் வித்தியாசம். இப்ப சொல்லுங்க. இத இத ஆ إذا 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 இல்லையே. நீ இதா இத வானத்தை நோக்கி ஒன்று ரெண்டும் அப்படி ரெண்டுமே கீழ் நோக்கி சவுண்ட் தான். அதான் நீங்க மாத்த வேணாம். إذا إذا இல்லையே, பாத்தீங்களா? ரெண்டு மாறுது சவுண்ட். ரெண்டும் ஒரே மாதிரி தான் வருது. إذا இப்ப நீங்க உச்சரிச்ச தாலா தாலா இத ذال வரலையே. தால் சவுண்ட் தால் தான் வருது. தால் தான் வருது. தா த என்ன வருது? இத நாக்கு மேல படுது. உங்கள்ட்ட தான் அன்னைக்கு பிரச்சனை. إذا இத லைட்டா படுது. இத இத إذا தூக்கு படுறது மேலுக்கு போகுது. இல்ல நாக்கு அசைக்காம போகுது. சொல்லுங்க. இப்ப பிரச்சனை முடிஞ்சு. உங்கள்கிட்ட பணி إذا உங்களுக்கு நாக்கு மேலுக்கு எழுப்பவே கூடாது. தூக்கவே படப்படாது. நாக்கு கீழே வச்சுக்கொள்ளுங்க. இத ذا நாக்கு அசையுது. உங்களுக்கான إذا பனிஷ்மெண்ட் உங்களோட உங்களை பழக்கிறதுக்கான அடுத்த வழி அதான். நாக்கு நீங்க அசைக்கப்படாது. நாக்கு கீழே வச்சுக்கணும். إذا இல்ல நாக்கு தூக்குப்படுது. இப்ப தூக்குப்படலையா? நாங்க சொல்லுங்க பாப்போம். நாக்கு தூக்கல அப்படியா? சரி. நாக்கு தூக்குப்படுது. இத வகபு இத நாக்கு வந்து கீழ் பல்லோட அப்படி கீழே வச்சுக்கணும். إذا وقب இத வகபு இத வகபு إذا وقب இத வகபு திருப்பி சொல்லுங்க பாப்போம். ஃபுல்லா إذا
இப்ப சரி இப்ப இப்ப இந்த கடைசியா உச்சைக்கு சரியா வந்தீங்க. إذا وكب ஃபுல்லா எடுத்து வந்து பாப்பா. ومن شر غاسق إذا وكب இப்ப வந்தீங்க. இதை மாத்த வேணாம். அதாவது நாக்க நீங்க தூக்காம உச்சரிச்சாதான் அவங்களோட சரி. உங்களுக்கு ப்ராப்ளம் அப்பதான் கிளியர். ரெண்டாவது பாவம் سيصلى نارا ذات لهب ஹபு அல்ல, ஹா வரக்கூடாது, ஹே தான் வரணும். படிச்சிட்டீங்க. ஹாவுக்கு போக கூடாது. ذات ذات ஹேபு பாருங்க. ذات கீழ் நோக்கி சவுண்ட், டே கீழ் நோக்கி, ஹே கீழ் நோக்கி, எல்லாம் ஒரே இஷ்டில் வரணும். سي- ஹேபு سيصلى نارا ذات لهب திருப்பி வருமா? سيصلى نارا ذات لهب திருப்பி திருப்பி நாக்கு தூக்கு போடு. தா தா தான் தான் போகுது. நாக்கு கீழ் காய்ச்சி போடும். எஸ். سيصلى نارا ذات لهب நாக்கு அசையுது. த த நாக்கு தூக்கி தான் உச்சரிக்கிறீங்க. நாக்கு அசைஞ்சு தான் உச்சரிக்கப்படுது. இந்த இடத்த ذات உச்சரிக்க இப்ப தனியா சொல்ல போக்குள்ள கூட சரி, பிரச்சனையே இல்லை. நல்லா வந்து மாஷா அல்லாஹ். ஆனா மொத்தமா ஓதுற நேரத்துல ப்ராப்ளம் வருது. சரி, மூணாவது وإنه على ذلك தாலிக்க لشهيد த தாலிக்க தாலிக்க நாக்கு தூக்கப்படுது. எப்படி மிச்சம் தெளிவா விளங்குது. இப்ப தாலிக்க தாலிக்க தெளிவா விளங்குது. திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. وإنه على ذلك ஆஹ் لشهيد இப்ப சரி. அதாவது கொஞ்சம் நீங்க உங்களை மேனேஜ் பண்ணி ஸ்லோ ஆகணும். அல்லது உங்களுக்கு அதை பிடிச்சி கூட கஷ்டம். ஓடினா வருது இல்ல, விளங்குதா? கொஞ்சம் ஸ்லோ ஆகி அந்த இடத்துல அந்த கவனத்தோட ஓத போகலாம் சரியாது. திருப்பி போதும் பாபு. وإنه على ذلك لشهيد லஷஹீது டோன் டோன் முக்கியம். وإنه على ذلك لشهيد நாலாவது عبدا إذا صلى திருப்பி போதுங்க. عبدا إذا صلى ம். இந்த முறை இந்த ஒர்க்கை தான் ஃபாலோ பண்ண போய் நுணுக்கமா வேறுபாட பிடிச்சிக்கோங்க. அதுக்கு பின்னால நிதானமா ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. முடியுமென்றால் நாளைக்கு سن work அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? سن السلام عليكم جزاك الله خير